SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எப்பவுமே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு ஆளுநர் அப்படிங்கிற இதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய ஆட்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மக்களாட்சி தான், மக்களுக்கான ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள், அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள். ஆகவே ஆளுநருடைய செயல்பாடுகள் எல்லாமே எதிராக இருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான கேள்விகளை நாங்கள் எப்போதுமே ஆதரிப்பதில்லை. குறிப்பாக இப்போ சமூக வலைதளங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பரவப்படுது. அதாவது விசிகா தற்போது அதிகாரத்தில் துணை முதல்வர் பதவியும் அமைச்சர் பதவி, மேயர் பதவி டிமாண்ட் வைக்கிறதா ஒரு இல்ல, அது எனக்கு எதுவும் தெரியல. அது ஏன்னா அந்த இதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியல. எல்லாமே நிறைய மாநிலங்கள்ல குறைந்த தொகுதியில் உள்ளவர்களே பாஜக ஆட்சி அமைக்க அழைத்த போது தனிப்பெரும் கட்சியான மெஜாரிட்டியா இருக்க விஜய் அழைக்காததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அழைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற வாய்ப்பு. ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை உள்ளவர்களுக்கு அழைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். தலைவருடைய கருத்தை தான் நாங்க வழிமுறை அடிப்படை கோரிக்கையாக இருக்கு. தற்போது அதுக்குண்டான சூழ்நிலை பதிஞ்சிருக்கு. விஜய் தற்போது உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களோட ட்விட்டர் பதிவுல இந்த மாதிரி ஒரு ட்விட்டர்ல போட்டிருந்தீங்க. இந்த விஷயத்துல விசிகாவோட நிலைப்பாடு என்னது? தலைவர் எடுக்கின்ற முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தலைவர் எடுக்கிற முடிவு நேற்றைக்கு உயர்நிலை குழு கூட்டம் எடுத்துக்கிற முடிவு. இதை ஒட்டி தலைவர் அறிவிப்பார். தலைவர் அறிவிப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதேபோல கம்யூனிஸ்ட் உள்ளிட்டவர்கள் பாத்தீங்கன்னா நேற்று ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் இப்போ பெரும்பான்மை எதிர்பார்க்கிற பட்சத்தில் ஆளுநரோட ஆட்சி அமைய போகுது. ஆளுநரோட ஆட்சி அமைவது தமிழகத்துக்கு நல்லதான். இல்லை, எப்பவுமே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு ஆளுநர் அப்படிங்கிற இதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய ஆட்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மக்களாட்சி தான், மக்களுக்கான ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள், அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள். ஆகவே ஆளுநருடைய செயல்பாடுகள் எல்லாமே எதிராக இருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான கேள்விகளை நாங்கள் எப்போதுமே ஆதரிப்பதில்லை. குறிப்பாக இப்போ சமூக வலைதளங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பரவப்படுது. அதாவது விசிகா தற்போது அதிகாரத்தில் துணை முதல்வர் பதவியும் அமைச்சர் பதவி, மேயர் பதவி டிமாண்ட் வைக்கிறதா ஒரு இல்ல, அது எனக்கு எதுவும் தெரியல. அது ஏன்னா அந்த இதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியல. எல்லாமே நிறைய மாநிலங்கள்ல குறைந்த தொகுதியில் உள்ளவர்களே பாஜக ஆட்சி அமைக்க அழைத்த போது தனிப்பெரும் கட்சியான மெஜாரிட்டியா இருக்க விஜய் அழைக்காததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அழைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற வாய்ப்பு. ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை உள்ளவர்களுக்கு அழைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். தலைவருடைய கருத்தை தான் நாங்க வழிமுறை. SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.